செக் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எடுக்கும்போது பாருங்கள், இப்போ நான் இங்கே எப்படி போடுறேன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். நாம் கட் பண்ணும்போது ஸ்லீவு என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டு சைடில் நாச் போட்டோம், பேக் சைடில் நாச் இருக்காது. அதுதான் அளவு. நம்ம இப்போது அந்த நாச் இருக்கிற பக்கம் தான் ஃப்ரண்ட்டுக்கு போகணும். அதேமாரி கீழே ப்ளவுஸ் இருக்கணும், டாப்பில் இருக்கணும். ப்ளவுஸ் வந்து நல்ல பக்கம் மேலே, உள் பக்கம் கீழே இருக்கணும் இல்லையா? அதே போல் இந்த ஸ்லீவ் என்ன பண்ணோன்னா நாச்சு பக்கம் ஃப்ரண்ட்டு சைடு வரணும். அதே மாதிரி அந்த தையல் நல்ல தையல் பக்கம் உள்ளே போகணும், இன்சைடு வெளியே வரணும். அதை டாப் உள்ளே போகணும், டவுன் வெளியே வரணும். அது மாதிரி வச்சு அங்கே ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட்டு இருக்கும், பிடிச்சோம் இல்லையா? அந்த டாட்டும் இங்கே சென்டரில் ஒரு நாச்சு போட்டிருப்போம். ஃப்ரண்ட்டு நாச்சு இல்லை, சென்டர் நாச்சு. இது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சென்டராக அதை ரெண்டுத்தையும் சமமாக வச்சு அங்கே ஒரு கச்சா வருது பாருங்கள். அந்த கச்சாவை பேக் சைடில் திரும்பின மாதிரி திருப்பி விட்டு தைக்கணுங்க. பைப்பிங் தைக்கும் போதும் அதை மாதிரி தான் தைக்கணும். அதை நான் சொல்லலை, அந்த ஞாபகமாக பண்ணி. இன்னும் சிலர் வந்து சைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி எப்பவுமே ஸ்லீவை டச்சிங் பண்ணாதுங்க. அது வந்து லேடிஸுங்களுக்கு அழகாக உட்காராது உடம்புல, ஷோல்டரில். நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக அது ஃப்ரீயாக உட்காரும். அது நல்லா இருக்காது. நீங்கள் இது போல் திருப்பி 2 தையல் போட்டுக்குங்க. தையல் வந்து ஸ்லீவில் 2 தையல் போடுங்க, 2 பக்கமும். அப்போ தான் வந்து அது, ஏன்னா ஸ்லீவ்லாம் வந்து நம்ம தையல் விட்டால் கூட போடக்கூடிய இடங்கள் கிடையாது அது. அதனால் இது போல் நீங்கள் அழகாக 2 தையல் போட்டு திருப்பி அதே ஷோல்டருக்கு நேராகவே எடுத்துன்னு வந்து நீங்கள் அதை எடுங்க. அதாவது ஆமாம், ஓகேவா? அதேமாரி கச்சாவும் ரொம்ப சின்னதாக பிடிக்காதீங்க, நல்லா தாராளமாக கொஞ்சம் பிடிங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கட் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பீஸ் விட்டு கட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு பிடிக்க போகிறோமோ அதே தான். அப்போது முதல்ல எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இதுலேயும். நாச் சைடு ஃப்ரண்ட்டு பக்கம் போனோம், அதேமாரி ஜாயிண்ட்டை மீட் பண்ணுங்கள். அந்த கச்சா வந்து ஷோல்டரோட கச்சா பேக் சைடு பார்க்கட்டும். அதே ஒரு 4 குத்தி எடுங்க, சென்டர்லேருந்து 4 குத்தி வச்சுங்க. நம்ம கழுத்துக்கு தைக்கும் போது கைடு அளவு பிடிக்க சொன்னேன், ஆனால் ஸ்லீவ் தைக்கும் போது கைடு அளவு பிடிக்காதுங்க. இன்னும் கூட ஒரு நூல் சேர்த்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. அப்போ தான் அது மடிஞ்சு ப்ளவுஸு உடம்புல நல்லா உட்காராது. இதுலேயும் அதேமாரி ஒரு 2 தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸ்லீவ் டச்சிங் ஓகேங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. இது நம்ம இப்போது ஃப்ளீட் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி ஒரு முறை இது போல் செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு பாருங்க, மடித்து இது மாதிரி கூட மடித்து போட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரியும். இங்கே நமக்கே தெரியாமல் ஃப்ளீட்டு பிடிச்சிட்டு இருந்தாலோ இல்லை மடித்து தைச்சிட்டு இருப்போம், தெரியாது நமக்கு புதுசாக தைக்கும் போது. அது போல் இருந்தாலும் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டி அளந்து பார்த்துக்கலாம். அதாவது காஜா பட்டியும் கொக்கி பட்டியும் கரெக்டாக இருக்குங்க, சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து இப்போது இந்த கடைசி இது ரொம்ப முக்கியமாக கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணுங்க. நான் எது எடுக்கிறேன்னா கொக்கி பட்டியை எடுத்து அதே கொக்கி பட்டியை வச்சு ஒரு சைடில் அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்கிறேன். சைடு தையல் வருது இல்லையா அது. இப்போ அடுத்து அந்த கொக்கி பட்டி அதே ப்ளவுஸில் தைக்கிறேன் இல்லையா, அந்த ப்ளவுஸில் எடுத்து கொஞ்சம் அந்த எங்கே ஊக்கு மாட்டோமோ அந்த இடத்துல, அதாவது ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த பட்டி எவ்வளோ விட்டுருக்கணும் அதுக்கு நேராக ஒரு மார்க் இதுலேயும் வச்சுக்கணுங்க. பாருங்கள், மேலே கீழே வச்சு தான் அந்த மார்க் நம்ம போடணும். அப்புறம் வேஸ்ட் பீஸ் அந்த ஃப்ரண்ட்டு பட்டியில் இருக்கியா, அதை கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சமமாக இருந்தால் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாங்க, இப்போ வந்து பேக் எடுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிட்டோம், இப்போ பேக் எடுக்கிறோம். பேகுக்கு ஒரு 2 டாட் வரும் இல்லையா, அதுக்கு மார்க் பண்ணுறேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் வேறு தான் டாட்டு பிடிச்சேன், ஏன்னா அந்த மார்க்கு செட் ஆகலை. சரிங்க, அப்படி அந்த டாட்டு அதுக்கு தான் வைக்கிறோம். நம்ம அப்படி வச்சுக்கலாம். நான் டாட்டு பிடிச்சிட்டு தைக்கலான்னு பார்த்தேன், ஃபினிஷ் பண்ணலான்னு. இல்லை வேணாம், ஃபினிஷ் பண்ணிட்டு தைச்சிக்கலான்ட்டு. இப்போ பாருங்கள், 2 சைடையும் ஒன்றா பிடிச்சி சென்டரையும் பிடிச்சி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் அளவு டாட் இங்கே இருக்கா, டாட்டுக்கு நேராக வந்துச்சுங்க பாருங்க மார்க்கு. இந்த சைடு தையலில் விட்டு நான் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறேன். ஏன் 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும்னா, நாம் இங்கே டாட் பிடிக்க போகிறோம். இன்னும் டாட் பிடிக்கல. நம்ம டாட்டு பிடிச்சிங்கன்னா நீங்கள் தையலுக்கு நேராக வச்சுக்கலாம். டாட்டு பிடிக்காததுனால நான் வந்து 1/2 இன்ச் விட்டு வைக்கிறேன். வாங்க இப்போ ஸ்லீவை வந்து நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு மடித்து தையல் போட்டு இருக்கிற பக்கத்தை மேலே மடிக்கணும். பாருங்கள், இடுப்பு கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்களா, அளவு நம்ம கரெக்டாக தைச்சிட்டாலே நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டியதில்லை. வச்சு இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த கையை வந்து கரெக்டாக இன்சைடில் தான் இருக்கணும். எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த கையை வேணாலும் இருக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு. ஆனால் இன்சைடில் எடுத்து கரெக்டாக கார்னரில் வச்சு தையலில் வச்சு ஒரு நூல் ரொம்ப கிடையாது. மார்க் வைக்கணும்னா மார்க்கை மறியாமல் மார்க் வெளியே தைக்கலாம். அது போல் ஒரு மார்க் வச்சு கூட தைங்க. அதேமாதிரி கீழே கரெக்டாக சமமாக பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே அக்குளத்துக்கு நேராகவும் பிடிங்க. பிடிச்சி கரெக்டாக இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸு அங்கே ஒரு நாச்சும் போட்டு வைக்கும் போதே போட்டு வந்தோம். நாச்சு அதுக்கு தான் அதை நம்ம போடுறோம். அந்த நாச்சுக்கு நேராக வேணும்னா ஒரு மார்க் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பீஸும் மேலே இருக்கிற நாச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரே மாதிரி இது மாதிரி பிடிக்கணும். பீஸை பிடிச்சி கீழே பாட்டத்தில் கரெக்ட் பண்ணிக்கின்னு நீங்கள் மார்க் வச்சுக்கிறீங்களா, அதை நோக்கி கரெக்டாக தைங்க. சின்ன நாச்சு மார்க்லாம் தான் நமக்கு வந்து ப்ளவுஸை கரெக்டான ஃபினிஷிங்கில் முடிக்க உதவி செய்யும். இப்போ இதில் நாம் மொத்தம் ஒரு 3 தையல் போடணும். ஏன்னா ஒரு வேளை டைட்டு லூஸ் இருந்தால் கூட அவங்க பிரிச்சுப்பாங்க ஒரு தையல். இல்லாட்டி அப்படியே 3 தையல் நம்ம போடணும். ப்ளவுஸ்னால் 3 தையல் தான் போடுவாங்க. அதனால் நானும் போட்டுருவோம். போட்டு ஒரு சைடு அட்டாச்சிங் முடிஞ்சிச்சு. இதே போல் தான் அந்த சைடை நம்ம தைச்சி போகிறோம். சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இப்படி வெட்டிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, வந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கச்சா கொஞ்சம் தான் வந்திருக்கு பாரு எங்களுக்கு. பார்த்தீங்களா, சமமாக இருக்குது. அதை தான் காமிக்கிறேன். ஓகேங்க, இதே போல் நீங்கள் தைச்சிக்கோங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மேலே தூக்கினாலும் இறக்குனாலான்னா ஃபினிஷிங்கிறது அதுதான். அதை பார்க்கும்போது அது வந்து ஒரு குறையாக தெரியும் உங்களுக்கு. அதனால் பாருங்கள், 2 பக்கமும் நம்ம அதேமாரி தைச்சி சைடில் இருக்கிற இந்த வேஸ்ட் பீஸ்லாம் இப்படி கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் கையோடு செஞ்சிடணும் அந்த வேலையெல்லாம். அப்போ தான் ப்ளவுஸு நமக்கு அப்புறம் இல்லைன்னா ரொம்ப எல்லா வேலையும் த்ரெட்டை கட் பண்ணிக்கின்னு கச்சாவை கட் பண்ணி அது ஒரு வேலையாமல். வாங்க இப்போ வந்து அளந்து பார்த்துக்கலாம் ப்ளவுஸை. இன்னும் நம்ம டாட் பிடிக்கல. அளந்து பார்த்துட்டு எவ்வளோ கச்சா இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். அளந்து பார்த்துட்டேன் நான் எவ்வளோ இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு தான் அதை வந்து 2 சைடையும் ஒன்றா பிடிச்சி சென்ட்ரு எடுத்து சென்டரில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க வேணும்னா. அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் எடுங்க, சென்ட்ரு மார்க் மடிங்க. அதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத இப்போ இது மேலே போட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் மடிக்க 2 டாட்டும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் டாட் போடுறது. நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாட்டை போட்டிங்கன்னா இது போல் மடிக்கும் போது சமமாக வராது. வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி ஃபிட்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இதுவும் ஒரு மெத்தட் தான். ப்ளவுஸில் நீட்டாக இருக்கும் மடிக்கும் போது பார்த்தா. 2 அதான் ஒரே சேமாக இருக்கும். அதுக்காக 2 டாட்டு ஒரே மாதிரி அளவாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம செஞ்ச வேலையை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னா உடனே சொல்லுவாங்க. அதை நீங்கள் சொல்லாத நாங்கள் சொல்லணுன்னு இல்லை, நானே சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட தைக்கிறவங்களாமே நல்லா இருக்குன்னு மறுபடியும் தைப்பாங்க. அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஓகேவா, வாங்க ப்ளவுஸை உதிரிடுங்க. த்ரெட்டெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் கட் பண்ணிவிட்டோம், அந்தளவுக்கு த்ரெட்டெல்லாம் இருக்காது. அதனால் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு ஒரு செக்கிங் போட்டுடலாங்க. வாங்க, அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் ஓகே. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. கரெக்டாக இருக்குங்க.
நம்ம இதை ஒவ்வொன்றும் பார்த்து அளந்து ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக பண்ணும்போது நமக்கு இது கரெக்டாக வந்துடும். அதாவது பழைய ப்ளவுஸோடு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தைக்கிற ப்ளவுஸ் எப்பவுமே ஒரு நூல் அளவு லூஸாக தான் இருக்கணும். ஏன்னா தண்ணியில் போட்டால் அது கொஞ்சம் இழுத்துக்கும். அது போல் அப்புறம் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது நம்ம இதெல்லாம் தான். அப்புறம் ஸ்லீவோட உயரம் பார்த்துக்கலாம் வாங்க, செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்து கை நீட்டாக இருக்குதுன்னுவாங்க, அப்புறம் குட்டியாக இருக்குதுன்னுவாங்க. அதனால் நம்ம இப்போது ஒரு முறை இதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வேலையுமே நம்ம செஞ்ச வேலையை சொல்லுவாங்க செல்ஃப் செக்கிங்னு. அது போல் நம்ம என்ன செய்யணுமோ அதை ஒரு முறை நாமளே செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு அது திருப்தியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இல்லாட்டி என்னவோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், பார்த்தீங்களா, வச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? அதான் ஒரு நூல் லூஸ் இருக்குங்க. ஆனால் ஏன்னா அப்படி இருக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் அளவு கொடுக்குற ப்ளவுஸ் எப்போவுமே அதில் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும், 2/8ன்றதுனால. மெயினாக லைனிங் ப்ளவுஸ் அப்படி கிடையாது, அது என்ன இருக்கோ அப்படி நம்ம தைக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட்டோட அளவுங்க. ஓகே, இதெல்லாம் தாங்க முக்கியமாக பார்க்கணும், நம்ம பார்க்க வேண்டியது. அது பட்டி ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க அங்கே, அதனால் கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்க, சூப்பராக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது டைம் ஆகுதுன்னு பார்க்காத, நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்து கூட நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடைங்க. அடுத்து நான் ஒரு சுடிதாரில் பார்க்குறேன். சுடிதாரோ இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஆர்வம் இருந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு உங்கள் கட்டிங் தேவைப்படுதோ உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோங்க. தேங்க்ஸ். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், பயனடைங்க.